இட்ஸ் ஆடி அமாவாசை டே ரொட்டீன். காலையில் நான் மட்டும் 6 மணிக்கு எந்திரிச்சா பத்தாது, வீட்டில் இருக்கவங்களும் அந்த மணிக்கு எந்திரிக்கணும் இல்லையா? பையன் பார்த்திங்கன்னா எழுந்திரிக்கவே இல்லை. நானும் போயிட்டு எழுப்புறேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் எழுப்ப அவங்களுக்கு ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி இருந்திருக்கும் போல். அவங்க இன்னும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. 8:30 மணி அதுக்கு மேலே தான் எந்திரிச்சே வந்தாங்க. அதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸு வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா 11 மேலே ஆகிடுச்சு. சமைச்சி முடிச்சுட்டு சாமி படம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாமனாரோட படத்துக்கு எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு விட்டேன். அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா புது விளக்கு ஏற்றலாம், மாமனாருக்கு மட்டும் தனியாக. ஏன்னா இந்த ஒரே விளக்கு சாமிக்கு வைக்க வேணாம், அவங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி மாமனாருக்குன்னு வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி என்ன சமைச்சேன்னா உளுத்த வடை, பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல்,